மைனாரிட்டி பீப்புள்ஸுடைய ஓட்ஸை அதிகமாக அறுவடை செய்ய போகிற கட்சி எது? சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. அதிமுக தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்காம திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். ஆனால் சட்டமன்றம்னு வரும்பொழுது, எடப்பாடியார் ஸ்டாலினான்னு வரும்பொழுது, அந்த அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மைனாரிட்டி பீப்புள்ஸ், அவங்க வந்துட்டு திருப்பி அதிமுகவுக்கு ரீகெயின் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறது விஜய். மைனாரிட்டி ஓட்ஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 50% மேல வந்துட்டு திமுகவில் இருந்து பறிபோகுது. அனைவருக்கும் வணக்கம். பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் 2026 தேர்தலை நோக்கி பல்வேறு தலைப்புகள் கீழே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய தலைப்பு வந்துட்டு சிறுபான்மையினர் வாக்குகள் வந்துட்டு யாருக்கு போக போகுது, மைனாரிட்டி பீப்புள்ஸுடைய ஓட்ஸை அதிகமாக அறுவடை செய்ய போகிற கட்சி எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பண்ணுறோம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலில் மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னாக்கா கிட்டத்தட்ட 15% மக்கள் வந்துட்டு இங்கே மைனாரிட்டிஸாக இருக்காங்க. அவங்க செலுத்தக்கூடிய அந்த வாக்குகள்ங்கிறது வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதால அந்த ஓட்டுகளை பெறுவது அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு கட்சியினுடைய முயற்சியாக இருக்குது. அதற்காக பல அரசியல் யுக்திகளை கையாளுறாங்க. சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசுபொருளை எல்லா கட்சியின் மீதும் வைப்பாங்க. அப்படியாகத்தான் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மீதும் இதை சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, விஜய் அவர்கள் வந்துட்டு பாஜக எதிர்ப்பை வலுப்படுத்துகிறாரு. பாஜகவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், ஐடியாலஜிக்கலாக எங்களுடைய எதிரி யாருனாக்கா பாஜக தாங்க. இப்படியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுட்டு தொடர்ச்சியாக பாஜக குறித்து விமர்சனங்கள் செய்கிற பொழுது சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைக்கிறதுக்காகத்தான் விஜய் வந்து இந்த ஒரு டாக்டிக்ஸை கையாளுறாரு, இந்த ஒரு யுக்தியை கையாளுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்துட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் வைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த புள்ளியில் வந்துட்டு மைனாரிட்டி ஓட்ஸ் வந்துட்டு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இப்படியாகத்தான் எல்லோருமே வந்துட்டு சிறுபான்மையினர் வாக்குகளை தங்கள் பக்கம் இழுக்கணும், தங்கள் வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க. ஆனால் காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க, நிறைய பேருடைய வாக்குகளை அறுவடை செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது திமுகவாக தான் இருக்குங்க. ஏன் திமுகவாக இருக்குது அப்படின்னாக்கா, திமுக வந்து பாஜக எதிர்ப்பில் ரொம்ப வலுவாக களமாடி இருக்கிறாங்க பல்வேறு காலங்களில். திமுக மீது ஒரு விமர்சனம் இருக்குது. என்னன்னாக்கா 99 முதல் 2004 வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில் அங்கம் வகிச்சிங்களே, அப்பெல்லாம் திரளியா, உங்களுக்கு சிறுபான்மையினர் பற்றின யோசனை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து பார்க்கிற பொழுது பல்வேறு காலகட்டங்களில் பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில் ஒரு அரசியலை மேற்கொண்டுகிட்டே இருந்திருக்கு திமுக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக அதனால் திமுகவுக்கு நிறைய சிறுபான்மையின மக்கள் வந்துட்டு வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த ஒரு ஃபேக்டருங்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்பவே அதிகமாக ஒர்க் அவுட் ஆகிறத நம்ம பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். உதாரணத்துக்கு 2019 தேர்தல் எடுத்துக்கோங்க, 2024 தேர்தல் எடுத்துக்கோங்க. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. திமுக கூட்டணி 2019 கிட்டத்தட்ட 57% வாக்குகளை பெறுது. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி வெறும் 30% வாக்குகளை தான் பெறுது. இரண்டுமே வந்து இந்த மண்ணில் வந்து மாபெரும் கட்சிகள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட இந்த இரண்டு கட்சி அமைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணியின் அடிப்படையில் எந்த அளவுக்கு அந்த வாக்கு வித்தியாசம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருப்பது பாஜக, இந்த பக்கம் திமுகவோட கூட்டணி சேர்ந்திருப்பது காங்கிரஸ். மோடியா ராகுலா யார் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற புள்ளியில வாக்கு செலுத்தணும் அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் இயல்பாகவே ராகுல தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் மைனாரிட்டி ஓட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா ராகுலின் பக்கம், அதாவது குறிப்பாக திமுகவின் பக்கம் செல்வதை நம்ம கண்கூடா அதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அதே போல தான் 2024லையும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நுட்பமாக புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. என்னன்னாக்கா 2021 தேர்தலை உற்று நோக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 19 27% வாக்கு வித்தியாசம். ஆனால் 21 பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாக்கு வித்தியாசம்ங்கிறது 6 குறையுது. எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க, 27 வெறும் 6 குறையுதுனாக்கா அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து சட்டமன்றத்தில் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படிங்கிறத நம்ம யதார்த்தத்தை பார்க்குறோம். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்னு தான் மக்கள் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த புள்ளியில் வந்துட்டு அணுகி வாக்குகளை செலுத்துறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பேட்டனை பற்றி நான் பேசிக்கிட்டு, சிறுபான்மையின மக்கள் வந்துட்டு நாடாளுமன்றம் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்க்குறோம். அதிமுக தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய
அந்த கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நாங்கள் காலங்காலமாக அதிமுகவில் பயணிக்கிறோங்க, எங்களுக்கு அதிமுக தான் எங்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். ஏன்னாக்கா எங்களுக்கு மோடி வரக்கூடாது, மோடி எதிர்ப்பு தான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற புள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தி வலு சேர்க்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் சட்டமன்றம்னு வரும் பொழுது, எடப்பாடியா ஸ்டாலினான்னு வரும் பொழுது, அந்த அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மைனாரிட்டி பீப்புள்ஸ், அவங்க வந்துட்டு திருப்பி அதிமுகவுக்கு ரீகெயின் ஆகுறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரீகெயின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு அதிமுக ஓட்டு இருக்கு மைனாரிட்டி பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு வாக்கு செலுத்துறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திமுக அளவுக்கு வாக்கு செலுத்துறது கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 20 முதல் 30% வரைக்கும் கோர் ஸ்ட்ரென்த், கோர் ஓட்டர்ஸ் வந்துட்டு அதிமுகவுக்கு மைனாரிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் அது வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் ரீகெயின் ஆகுதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க ஆசைப்படுறோம். ஏன் அந்த கேள்வியை முன்வைக்கிறோம்னாக்கா 2026 நான் சொன்ன மாதிரி நாடாளுமன்றம் வேற, சட்டமன்றம் வேற. அப்போ 26 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துட்டு இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக மீது ஒரு அபிமானம் கொண்டு வரவேற்பு கொடுக்கறத நம்ம எடப்பாடியினுடைய பிரச்சாரத்தில் பார்க்குறோம். நிறைய சிறுபான்மையின மக்கள் வந்து எடப்பாடி வரவேற்று நடனம் ஆடி மகிழ்கிறதையும், சிலம்பாட்டம் ஆடுறதையும், பல்வேறு விஷயங்களை செய்கிற, திருக்குறானை கொடுக்கறதையும், பைபிளை கொடுக்கறதையும், இப்படியாக பல்வேறு விஷயங்களை செஞ்சு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறத பார்க்குறோம். அப்போ அதிமுக தன்னுடைய கோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸை வந்துட்டு ரீகெயின் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஓட்டுமே வந்து கடந்த காலங்களில், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு போயிருந்தது. இப்போ திமுகவிலிருந்து திருப்பி அதிமுகவுக்கே வருதுன்னும் பொழுது நிச்சயமாக இது திமுகவுக்கு ஒரு செட்பேக் தான். அந்த ஓட்ஸ் தான் வந்து பெரிய அளவுக்கான ஒரு மார்ஜினை வந்துட்டு திமுகவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில். சட்டமன்ற தேர்தலில் அது இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் திமுகவுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறது விஜயினுடைய அந்த பாஜக எதிர்ப்பு. விஜய் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி வந்துட்டு பாஜக தான் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக சில சிறுபான்மையின வாக்குகளை வந்துட்டு பெறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அவங்களுடைய நம்பிக்கைகளையும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருக்கு ஆதரவாக நிறைய சிறுபான்மையின மக்கள் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அவருமே சில வாக்குகளை வந்துட்டு திமுக கூட்டணியிலிருந்து எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சி இந்த ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. யார் இங்கே சிறுபான்மை? நீங்களாம் சிறுபான்மையினரே கிடையாது, மொழியால் நீங்கள் பெரும்பான்மையின் மக்கள் தான், நீங்கள் எல்லாரும் தமிழர்கள் தான். அந்த புள்ளியில் சில சிறுபான்மையினர் வாக்குகளை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அறுவடை செய்கிறதுக்கான முயற்சி எடுக்குது. அப்போ இப்படியாக ஓட்ஸ் வந்துட்டு மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகக்கூடிய ஒரு சூழலை வந்துட்டு அரசியல் களத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் ராகுல் தான் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 90%, 100% ஓட்டை வந்து ரிசீவ் பண்ணாங்க இல்லையா மைனாரிட்டிஸ் கிட்ட இருந்து. இப்போ அது வந்து நடக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னதான் வந்துட்டு மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் வந்துட்டு டிஎம்கேக்கு அதிகமாக விழுந்தாலும் கூட அதனுடைய சதவீதம்ங்கிறது வந்து 40 முதல் 50 தான் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய ஓட்ஸ் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவுக்கு காலங்காலமாக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் வந்துட்டு திரும்பவும் ஏடிஎம்கேக்கு வாக்களிப்பாங்க. விஜய் அவர்கள் வந்து சிறிது வாக்குகளை பிரிக்கிறாரு, நாம் தமிழர் வந்துட்டு சில வாக்குகளை பிரிக்குது அப்படின்னும் பொழுது 40% அளவுக்கு வந்துட்டு சுருங்கி போகக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு திமுகவுக்கு ஏற்படுது. அப்போ மைனாரிட்டி ஓட்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 50%க்கு மேலே வந்துட்டு திமுகவிலேருந்து பறிபோகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது வந்து நிச்சயமாக வந்துட்டு திமுகவுக்கு ஒரு செட்பேக் தான். ஏன்னா அந்த ஓட்ஸ் வந்து மொத்தமாக அறுவடை ஆகிற பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி, அந்த மார்ஜினாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு இப்போ திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக தான் மாறி இருக்கு. சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதில் முதன்மை பெறப்போவது வந்துட்டு திமுக தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கடந்த காலங்களில் ஒட்டுமொத்தமாக கிடைச்ச மாதிரி இப்போ ஒட்டுமொத்தமாக கிடைக்க போகிறது கிடையாது. அது கொஞ்சம் செட்பேக்காக அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நம்ம வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம். இன்னொரு சாதகமான விஷயம் அதிமுக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாங்கள் இழந்த அந்த மைனாரிட்டி ஓட்ஸை திரும்பவும் அவங்க பெறதுங்கிறது வந்து அவங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். சிறுபான்மையினர் வாக்குகள் வந்துட்டு யாருக்கெல்லாம் செல்ல போகுது, நீங்கள் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டாடா, பை பை, நன்றி.